12 ராசியிலேயே அமோகமான பலன்கள் அனுபவிக்கிறது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். நம்பர் 1 பொசிஷன். பெருமை, செல்வாக்கு, அங்கீகாரம் எல்லாம் சனி கொடுக்க போறாரு. ஆட்டம் போடுறது என்னமோ அவங்கள வந்து அருவாளால் வெட்டுற மாதிரி பேசுவாங்க. பெரிய வளர்ச்சி, பெரிய லாபம், பெருத்த பதவி உயர்வு, வாயால் பேசியே அடுத்தவங்களை கவுத்துருவாங்க, பேசியே ஜெயிப்பாங்க. சனியும் கொடுக்கிறாரு, குருவும் கொடுக்கிறாரு, ராகுவும் கொடுக்க போறாரு. இப்ப அடுத்து அப்படியே ரிஷபராசிக்குள்ள வரலாம். ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி அமைய போகுது? 12 ராசியிலேயே அமோகமான பலன்கள் அனுபவிக்கிறது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். நம்பர் 1 பொசிஷன். நம்பர் 1. ஆமா. ராகு கேது 10ஆம் இடத்துக்கு போறார். ராகு 10ஆம் இடம், கேது 4ஆம் இடம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும். கெட்டவன் இருந்தாதான் நீங்க ஒழுங்கா வேலை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு வில்லன் கூட இருந்தாதான் நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை பண்ணுவீங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு சனி வரப்போறாரு. வேலை பண்றதுக்கு உண்டான ஊதியம், பெருமை, செல்வாக்கு, அங்கீகாரம் எல்லாம் சனி கொடுக்க போறாரு. அண்டு சனி பகவான் ராமாயணத்துல வந்து ராமருடைய அப்பா தசரதற்கு வாக்கு கொடுத்திருக்காரு, ரிஷபராசிக்கு நான் கஷ்டமே கொடுக்க மாட்டேன். அதனால இருக்குல்ல 12 ராசியிலேயே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து இப்படி ஜஸ்ட் இவ்வளவுதான் தடுவார். அதுக்கே இவங்க வந்து ஐயோ என்னை கொல்றாங்களே, அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு பதறுவாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட் ரிஷபராசிக்காரங்க. ஆனால் அவங்க ஆட்டம் போடுறது என்னமோ அவங்கள வந்து அருவாளால் வெட்டுற மாதிரி பேசுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு கஷ்டமே இருக்குல்லே. அதிக கஷ்டம் யார் அனுபவிக்கிறதுனா தனுசு ராசிக்காரனும் மீன ராசிக்காரனும் தான் சனி பகவானால. அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையும் குமரிட்டு இருப்பாங்க, சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த ஆளுக்கு, இந்த ரிஷபராசிக்காரனுக்கு வந்து ஜஸ்ட் இவ்வளவுதான் சனி பகவான் வந்து இவ்வளவுதான் தொடுவார். ஜஸ்ட் அப்படியே உரசிட்டு கூட போக மாட்டார், பக்கத்துல போவார். அதுக்கே வந்து என்னை போட்டு நசுக்கிறாங்க, கொள்றாங்க அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு சாஃப்டான ஆட்கள் ரிஷபராசி நண்பர்கள். ஆனா அவங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த வருஷம், இந்த 3 வருஷத்துக்கு பெரிய வளர்ச்சி, பெரிய லாபம், பெருத்த பதவி உயர்வு, சமூகத்தில் அந்தஸ்து, குழந்தைகள் லாபத்தை ஏற்படுத்துதல், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துதல், எதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொடுப்பார். இது சனி பகவான். ராகு வேலையை கொடுப்பாரு. கேது 4ஆம் இடத்துக்கு போறாருன்னா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாங்குறதுக்கு, தாயாரின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா கவலை ஜாஸ்தி படுவாங்க. ஏன்னா இந்த ஆளுங்க இந்த ரிஷபராசிக்காரங்களே வந்து ஒன்றும் இல்லாததுக்கே புலம்புவாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, மூக்குல சளி வருதுன்னு வச்சுப்போம், எனக்கு கொரோனா வந்துடுத்து, கடைசியில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஸ்னீசிங் மட்டும் இருக்கும். அதுக்கே இவங்க பேசுறது என்னமோ இவங்களுக்கு கொரோனா வந்து 1 மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாதிரி, ஐசோலேட் பண்ண மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இவங்க பேசுறது எல்லாம் உண்மையாட்டமே நம்புவோம் எல்லாரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம சனியா இருக்கு, ஜென்ம ராசியில இருக்காரு, ரிஷப ராசியில. அவரு 2ஆம் இடத்துக்கு போக போறாரு. 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் சனி வந்து சனியும் ராகுவும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை குரு பகவான் என்கேஷ் பண்ண வைப்பார். அதிகமான பணப்புழக்கம், வருமானம், சொத்து சேர்க்கை, வியாபார லாபம், வேற என்ன இருக்கு, எல்லாம் இவங்களுக்கு. கலைத்துறையில பெரிய பதவி கிடைக்கிறது, அரசியல் துறையில செல்வாக்கு அதிகரிக்கிறது. இந்த வாயால உட சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க அது பண்ணுவாங்க. வாயால பேசியே அடுத்தவங்களை கவுத்துருவாங்க, பேசியே ஜெயிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். சூப்பர் சார். சரி, இப்போ இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? குடும்பஸ்தானத்துக்கு குரு வராரு 2ஆம் இடத்திற்கு. அதனால இவங்க வார்த்தைக்கு குடும்பத்துல மெயின் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு குடும்ப தலைவிக்கு அவங்களுக்கு எதிரின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாமியார் தான் பிரச்சனைம்பாங்க. மாமியார் கூட இவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க, நாத்தனார் கூட இவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. ஓரகத்தி 2 அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரிஷபராசியா இருந்தாங்கன்னா சின்ன பொண்ணா இருக்கும், இவங்களோட பெரியவங்க அந்த ஓரகத்தி, அவங்க கூட இவங்க சொல் பேச்சு கட்டுப்படுவாங்க.
அண்ணனுடைய மூத்தார், ம். அண்ணனுடைய தம்பி, குழந்தைனார் எல்லாருமே இவங்க பேச்சு கட்டுப்படுவாங்க. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இதுவரை கிடைக்காத மரியாதை இப்பொழுது ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 1.5 வருடம் இருக்கும். சனியும் கொடுக்கிறாரு, குருவும் கொடுக்கிறாரு, ராகுவும் கொடுக்க போறாரு. சின்ன சின்ன சங்கடங்கள் மட்டும்தான் சுக்கிர பயிற்சியோ இல்லை செவ்வாய் பயிற்சியோ இல்லை புதன் பயிற்சியோ ஏற்படுத்தும். மற்றபடி நஷ்டங்களும் கஷ்டங்களும் இல்லாத பயிற்சிகளாக வரக்கூடிய அடுத்த 3 பயிற்சிகளும் ரிஷபராசிக்கு அமைத்து கொடுக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரிஷபராசியில பிறந்துட்டு ஒரு கள்ள கடத்தல் பண்றாங்க, இல்ல திருட்டு தொழில் பண்றாங்க, அவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கண்ணெதிரில் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 500 ரூபா கட்டு, ஒரு 10,000 கட்டு உங்க கண்ணெதிரில் எவனாவது விட்டுட்டு போவான். இந்த திருடனுக்கு மச்சான் இன்னைக்கு சூப்பர் வேட்டுடா அப்படின்னு தூக்கிட்டு போவான். ஆனால் அதுக்கு தண்டனையும் உண்டு. என்னைக்கு நீ சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறியோ கஷ்டத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்கணும். அது விழுந்திருக்கு அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு நேர்மையாக இருக்கிறவன் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அவனுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த மரியாதை அடுத்த விரைய சனியில் அதே நபரோ இல்லை வேறொருத்தர் மூலமாகவோ பண உதவியை கொண்டு வந்து சேர்ப்பார். இதெல்லாம் வந்து செயின் ரியாக்ஷன். இன்னைக்கு நடக்குது. நம்ம இன்னைக்கு நானும் நீயும் பேசிட்டு இருக்கோம்னா இது இன்னைக்கு பேசுறது இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோவில் வர ஆரம்பிச்சதுனால தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ராமாயணத்தில் விபீஷணன் அரசன் ஆகணுங்கிறதுக்காக தான் தசரதர் வரம் கொடுத்தாரு. செயின் ரியாக்ஷன். விபீஷணன் அரசன் ஆகணும், அதுக்கு ராவணன் சாகணும். ராவணன் சாகணும்னா ராவணன் யாரால சாகணும்? ஒரு மனுஷனால சாகணும். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அதுக்காக தான் தசரதர் வரம் கொடுத்தார். இந்த லிங்க் கரெக்டாக இருக்கும். உனக்கு நான் இன்னைக்கு வந்து லாவண்யா தானே உங்கள் பேர், லாவண்யா கூட பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லாவண்யா வந்து இந்த யூடியூப்குள்ளே வரணும். நானும் யூடியூப்பில் பலன்கள் சொல்ல வரணும். நான் யூடியூப்பில் பலன் சொல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டாண்டப் காமெடியோ வெட்டியாத வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சமையல் பண்ணிட்டு இருந்தால் இவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஜோசியம் சொல்லணும். அதன் மூலமாக எனக்கும் அவங்களுக்கும் அறிமுகமாகணும். அதன் மூலமாக இந்த நல்ல காலம் பிறக்குது சேனல் வருவாங்க. இதெல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். அதனால் ரிஷபராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய காலகட்டம் அடுத்த 1.5 வருஷம், ஆர் ஈவன் 2 வருஷமே சொல்லலாம். அப்புறம் அதுக்கப்புறம் 1.5 வருஷம், 1 வருஷம் சனி பயிற்சி இருக்கே சார், அப்போ எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா அப்போ நீங்கள் கஷ்டப்படணும். அதாவது படித்த படிப்பு முடிச்சுட்டு ஃபாரின் போவீங்கள்ல, அந்த ஃபாரின் போனால் அப்போ கொஞ்சம் கஷ்டப்படணும். போயிட்டு அந்த ப்ரிலிமினரி ஹிக்கப்ஸ் இருக்கும், அந்த ஹிக்கப்ஸ் அந்த கடைசி 1 வருஷத்தில் வரும். சூப்பர் சார். அவங்க வந்து அவங்களுக்கே ராஜாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. எஸ். ஆனால் எதிர்வினைகளும் இருக்கும்ல, அதை பற்றி ஏதாவது? எதிர்வினை அப்படின்னு சொன்னால் இந்த 2 வருஷத்தில் ஆர் ஈவன் அப் டு 2027 ரிஷபராசிக்கு 95% பாசிட்டிவ் தான். எதிர்வினை 5% தான் எதிர்வினை. ஓ, அமோகமான காலகட்டம். அதாவது இதில் வந்து எதிர்வினை அப்படின்னு சொன்னால் அப்பப்போ செவ்வாயும் சுக்கிரனும் பயிற்சி ஆகும்போது, அது வருஷத்தில் வந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் அந்த பீரியட் மட்டும்தான். தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து குரு சரியில்லை, 12ஆம் இடத்துல எல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா கஷ்டம்தான் அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டத்தில் கூட அந்த கஷ்டம் இருந்ததுன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கஷ்டத்துலையும் யாராவது நான் சப்போர்ட்டாக இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கை கொடுப்போம், கை தூக்கி விடுவாங்க. அதை நாம தான் பார்த்து சாமர்த்தியமாக இருக்கணுமே தவிர, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள நபர், வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது, இவர் ஓலைக்கொட்டாய் மேலே ஏறி உக்காந்துருக்கார். எனக்கு கடவுள் வருவார் கடவுள் வருவாருன்னு உட்காந்துருப்பார். ஒருத்தன் நீந்திட்டு போவான், ஒரு கட்டை ஒன்று முதன்ட்டு போகும். இன்னொருத்தன் சொல்லுவான் மேலேருந்து, டே அந்த கட்டையை பிடிச்சி தப்பிச்சுக்கோடா, இல்லை எனக்கு கடவுள் வருவார். இன்னொருத்தன் நீந்திட்டு போவான், டே வாடா நான் என் முதுகில் ஏறிக்கோடா, எனக்கு கடவுளே வருவார். அடுத்தது போட்டு வரும்,
இல்லை நீங்கள் போங்க எனக்கு கடவுள் வருவார். ஹெலிகாப்டர் வரும், நீங்கள் போங்க நான் கடவுள் வருவார். கடைசியில் மூழ்கி செத்துருவான். கடவுள்கிட்ட போனவொடனே முதல்ல போனோன்னா சண்டை தான் போடுவான். நீ என்ன கடவுளா நீயே, நீ ஃப்ராடு அப்படின்ட்டு. இவர் சிரிச்ச ஏன்டா அப்படின்னு, நான் எல்லாரையும் காப்பாற்றினேன், என்னை காப்பாற்றினேன், நான் தான் அத்தனை வழியில் வந்தேனே, நீ என்ன ஏன் எங்கே வந்த அப்படின்னு இவ்வளோ பேர் சொன்னார். கட்டையாக வந்தேன், ஒருத்த நீந்திட்டு போனான், உன்னத்த போட்டில் வந்தான், உன்னத்த ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டர் வந்தான், நீ வரலையான்னு நான் தாண்டா அனுப்பி வச்சேன் உனக்காக. நான் வர அளவுக்கு நீ ஒன்றும் புண்ணியம் பண்ணல. உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் வந்தாலும் உன்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நீ தான் அதை பார்த்து சமயோஜிதமாக அறிஞ்சு செயல்படணும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தடவை இந்த 2025லேருந்து 2028 வரைக்கும் நற்பலன்கள். 2028 பிப்ரவரி மாதம் வரைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் கூட குறைச்சிக்கலாம். 2027 டிசம்பர் வரைக்குமே சூப்பர் சூப்பர் சூப்பரான டைம். தொட்டது தங்கமாக மாறக்கூடிய காலகட்டம். உடனே கல்லை தொட்டு தங்கமாக மாறலன்னு கேட்கக்கூடாது. கஷ்டப்படணும். உழைத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டுகள். கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்சிருந்தா கூட உங்களுக்கு பணம் வந்திருக்காது, வருமானம் வந்திருக்காது. என்ன காரணம்னா உங்கள் ஜாதகம், உங்களுக்கு கிரக நிலவரம் சாதகமாக இல்லை. இப்போ அனைத்து விஷயங்களும் ஆல்மோஸ்ட் 99%, 1% உங்களுடைய இன்வால்மெண்ட். இந்த 99% உலகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எப்படி அதுக்கு உங்களை தயார்படுத்திக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக இருந்ததுன்னா ரிஷபராசிக்கு வெற்றி மட்டுமே உள்ள ஆண்டுகளாக இருக்கும். இந்த 5% மட்டும் கஷ்டம் வரும் நீங்கள்ல, மீதி 95 வெற்றி தான். அந்த 5%க்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? அதையும் பண்ணிட்டா நீங்கள் முழுமையாயிடலாம் அப்படின்ற மாதிரி. வார்த்தையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அவர் என்றைக்குமே பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் தான் சொல்லணும், என் பேர் கூட சொல்லக்கூடாது. நான் அவர்லாம் ஒரு பெரிய மகான். அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. இப்போ அந்த பதவி வந்துட்டு இருக்கு ரிஷபராசிக்கு. பெரிய மனிதர்கள்லாம் உங்கள் எதிர்க்க நிற்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அதை விட பணிவாக இருக்கணும். எனக்கு பதவி வந்துருச்சு அப்படி இப்படி உக்காந்துட்டு, மிஸ்டர் எப்படி இருக்கீங்க, இவர் என்னோட பெரியவராக இருப்பார், நான் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அண்ணா சௌக்கியமா, அந்த மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பதவி வரும்போது, பணம் வரும்போது தான் கொஞ்சம் அந்த தலகணம் கொஞ்சம் நான் தான், எனக்கு மட்டும்தான்டா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இது இப்போ ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விரய சனி, ஜென்ம சனி, அதில் உங்கள் கஷ்டத்தில் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது இவங்களெல்லாம் தள்ளி விட்டீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படும் போது யார் வருவா? சிம்பிள். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மனசுக்குள்ளார அந்த ஈரம் இருக்க வேண்டும். எனக்கு பணம் வந்தாலும் நானும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணால் அந்த 5% கூட கஷ்டமாக தெரியாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலம் உங்களுடைய காலம். எஸ்.